பூஜை தொடர்கிறது. ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் இயற்றிய ஸ்ரீதேவி சதுஷ்டஷ்டி உபசார பூஜா ஸ்தோத்திரத்திலிருந்தும் இந்த ஸ்தோத்திரம் தொகுக்கப்பெற்றுள்ளது. சதுஷ்டஷ்டி உபசார பூஜா ஸ்தோத்திரத்தில் தேவி வழிபாட்டில் தனிப்பெருமை பெற்ற 64 உபசாரங்கள் ஸ்தோத்திர வடிவில் கூறப்பட்டுள்ளன. மானச பூஜையிலும் சக்தியுள்ளவர்கள் சாதனங்களை அமைத்து கொண்டு வழிபடுவதிலும் காரிகை போல் வரிசையை நினைவூட்டி உபசாரத்தின் அமைப்பு முறையையும் தெளிவுபடுத்தி அன்னையின் வழிபாட்டில் மனதை நிலைக்கச் செய்து பக்தியை பலப்படுத்தி ஆனந்தத்தில் திளைக்கச் செய்வதில் இந்த ஸ்தோத்திரம் இணையற்றது. 72 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலிருந்தும் பழக்கத்தில் உள்ள சில உபசாரங்களை காட்டும் 38 ஸ்லோகங்களை மட்டும் இங்கு தமிழ் உரையுடன் தொகுத்து தரப்படுகின்றன. நவராத்திரி நாட்களிலும் மற்ற நாட்களிலும் இதை பயன்படுத்தி அன்னையை வழிபடுவார்கள். அவள் வழிபாட்டில் அமுதம் காணும் மன அமைதியை பெற அன்னை அருள் புரிவாளாக. திருப்பள்ளி எழுச்சி. உலகின் அன்னையே, நற்பொழுது விடுகிறது, உன் புகழ் பாடுவோர் மங்களகரமாக பாடுகின்றனர். விரைவில் பள்ளி எழுந்தருள்வாய், கருணையால் மிகவும் கனிந்த உன் கடைக்கண் பார்வையால் இந்த உலகம் அனைத்தையும் மகிழ்விப்பாயாக. இரத்தினங்களாலான மண்டபம், தங்கத்தாலான மேடைகளுடன் 4 திசைகளிலும் அமைந்துள்ள தங்க கலசங்களுடனும் விளங்குகிறது. தயை கூர்ந்து எனது வழிபாட்டை ஏற்க அம்மண்டபத்திற்கு வந்தருள வேண்டும். கோடிக்கணக்கான இளம் சூரியலுக்கு ஒப்பான மேனி நிறம் படைத்த தேவி, அழகான சிம்மாசனம் மென்மையான பஞ்சனையுடன் தங்கத்தாலான மேடையில் வைக்க பெற்றுள்ளது. அதன் மேல் நறுமணமுள்ள பலவித புஷ்பங்கள் பரப்பப்பட்டுள்ளன. இந்த ரத்னபீடத்தில் மெதுவாக திருவடிகளை வைத்து ஏறி அதன் மேல் அமர வேண்டும். தாயே, அருகம்புல், தாமரைப்பூ, விஷ்ணுக்கிராந்தி, நறுமணமுள்ள பூக்கள் இவைகளுடன் கூடிய கால்களை அலம்புவதற்கான ஜலத்தை தாமரைப்பூ போன்ற மென்மையான திருவடிகளில் சேர்த்து கொள்வாயாக. சந்தனம், புஷ்பம், யவை அரிசி, கடுகு, அருகம்புல், எள், குஜதர்ப்பை, அட்சதை இவைகளுடன் தங்க வட்டிலில் ரத்தனங்களுடன் வைக்கப்பெற்றுள்ள இந்த கைகளை அலம்புவதற்கான ஜலத்தை ஏற்றுக்கொள்வாயாக. தாமரை போன்ற கையால் ஜாதிக்காய், வால்மிளகு, கிராம்பு, ஏலம் இவைகளுடன் கூடியதும் சீதளமும் அமிர்தமுமான ஜலத்தால் ஆசமனம் செய்வாயாக. தங்கத்தாலான சம்படத்தில் இரத்னத்தாலான மூடி போட்டு மூடி வைக்க பெற்றுள்ள இந்த மதுபர்க பாலும் தேனும் சேர்ந்தது. அதை அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்வாயாக. மணமுள்ள பல பூக்களால் பல தடவை மணமேற்றப்பட்ட சம்பக விதை எண்ணெய் இரத்ன தட்டிலுள்ள தங்கக்கோப்பையில் வைக்க பெற்றுள்ளது. வண்டுகள் மணத்திற்காக அதனை சுற்றி வருகின்றன. நான் அதை மகிழ்ச்சியுடன் தாங்கி நிற்க தேவமாதர் அதை கையில் எடுத்து வண்டு போன்ற உன் கேசங்களிலும் உடலிலும் தேய்க்கிறார்கள். குங்குமப்பூ அரைத்த விழுதையும் தங்கரேக்கையும் குழப்பி உடலையும் கஸ்தூரியால் மணமேற்றப்பட்ட நெல்லிக்கனியின் விழுதால் கேசத்தையும் தேய்த்து நவரத்ன கலசங்களில் கொணர்ந்த மணமுள்ள இளம் சூடான நீரால் நீராட்டுகிறேன். இளம் சூரியனுக்கும் மாதுளம் பூவிற்கும் ஒத்த நிறத்துடன் உள்ள திவ்யமான உள்ளாடையையும் செந்நிறம் கறந்த மஞ்சள் நிறமுள்ள முத்துக்கள் கோர்க்கப்பெற்ற ரவிக்கையையும் பழுக்க காய்ச்சிய தங்க நிறமுள்ள விலை மதிக்க உண்ணாத மேலாடையையும் ஏற்றுக்கொள்வாயாக. உனது கேசங்களை அதில் அகில் தூபத்தால் மணமூட்டி சீப்பால் சீவி நன்மணமுள்ள தாமரைகளையும் சண்பகப்பூக்களையும் சீகி உடல் தங்க நூலால் பிணைத்து பின்னி விடுகிறேன். கால்களில் பொற்சலங்கை, இடுப்பில் ஒட்டியானம், மார்பில் முத்து மாலை, கழுத்தில் நட்சத்திர மாலை, கைகளில் தோள்வளை, மணிக்கட்டில் ரத்னவளைகள், காதுகளில் தாடங்கங்கள், தலையில் சூடாமணி, பின்னர் முடிப்பின் மேல் தங்கப்பூ, நெற்றியில் முத்தாலான பொட்டு, மூக்கில் முத்து மூக்குத்தி, மார்பில் முத்தாலான ஜாலர், எல்லா விரல்களிலும் மோதிரம், இடுப்பில் தங்கமணிகள், காதின் மேல் தங்கப் பூங்கொத்து இவைகளை அணிவிக்கிறேன்.
மிக தூய்மையுள்ள உன் நெற்றியில் குங்குமப்பூ, கஸ்தூரி, பச்சை கற்பூரம், அகில் இவை கலந்த திலகத்தை இட்டு உடலில் நறுமணமுள்ள அவைகளை குழைத்து பூசி மார்பில் செஞ்சந்தனக் கலவை பூசி உடலில் பன்னீர் தெளித்து கால்களுக்கு சந்தனம் தடவி முறையுடன் வழிபடுகிறேன். அட்சதை போன்ற ரத்னங்களாலும் துளையிடப்படாத அழகான முத்துக்களாலும் முனைமுறியாத அவை அரிசியாலும் குங்குமப்பூ குழம்பில் வர்ணமேற்றப்பட்ட அரிசியாலும் உன்னை வழிபடுகிறேன். உனது வகிட்டில் என்னால் கவனத்துடன் இடம்பெறும் இந்த சிந்தூரப் பொட்டு என் இதயத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தை பெருக்கிடச் செய்கிறது. இளம் சூரியனைப் போல் எப்போதும் சிவந்துள்ள அதன் ஒளி அழகு நினைக்கும் போதே என் உள்ளத்தில் உள்ள அஞ்ஞான இருட்டை போக்குகின்றது. பவழமல்லி, தாமரை, பாதிரி, மல்லி, மகிழம்பூ, சண்பகம், அல்லி முதலிய நல்ல மனமுள்ள புஷ்பங்களைக் கொண்டு உன்னை பூஜிக்கிறேன். கொம்பரக்கு, கற்பூர சிலாசத்து, மட்டிப்பால், பச்சை கற்பூரம், விளாமிச்சை, தேன், பசுனை, சந்தனம், அகில், குக்கில் முதலிய பல தூபப் பொருள்களால் இந்த தூபத்தை அமைத்திருக்கிறேன். பரிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரத்னங்களால் அழகுபடுத்தப் பெற்ற தங்கத்தட்டில் வைத்துள்ளதும் பசுவின் நெய்யால் நனைக்கப்பட்டதும் அடர்ந்த இருளையும் பிளக்க வல்லதும் கோடி இளம் சூரியனுக்கு ஒப்பானதும் செந்நிறத்துடன் அழகாக எரிவதுமான ரத்ன தீபங்களால் உன்னை தினமும் ஆரத்தி எடுப்பேன். தயிர், பால், பாயசம், அரிசி, அன்னம், பாலேடு, பருப்பு, வடை, சர்க்கரை, நெய், அப்பளம், தேன், வாழைப்பழம், ஏலம், ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி, மஞ்சள், கொத்தமல்லி இவைகள் தாளிதம் செய்த காய்கறி வகை இவைகள் அடங்கிய அமிர்தத்தை விட அதிக ருசியுள்ள உணவை ஏற்றுக்கொள். பிறகு வெந்நீரால் கைகளையும் முகத்தையும் தங்கக் கிண்ணத்தில் அலம்பி பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்த்த செஞ்சந்தனத்தை கைகளிலும் பூசிக்கொள். மிக குளிர்ந்ததும் விளாமிச்சை வேர் போட்டு மணமேறியதும் துணிகளால் வடிகட்டியதும் தங்கக் கலசத்தில் வைத்துள்ளதுமான சுத்தமான கங்காஜலத்தை பருக வேண்டும். நாவல் பழம், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, தேன், தேங்காய்பருப்பு, மாதுளம்பழம் இவைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. பெரும் தங்கத் தாம்பாளத்தில் உடுக்கை போன்ற கோதுமை மாவாலான தீபங்களை நிறைய நெய் விட்டு ஏற்றி வைத்து உனக்கு தினமும் ஆரத்தி எடுப்பேன். அடக்கத்துடன் பூமியில் மண்டியிட்டு தலைக்கு மேல் ஆரத்தியை வைத்து உன் முகத்தின் சமீபத்தில் 3 தடவை வலமாக சுற்றும்போது உனது கருணையால் கனிந்த பார்வை என் மீது பதியட்டும். உன்மேல் பல ரத்னங்களுடன் முத்துக்களை பொழிகிறேன். மூலகிலும் அழகிற் சிறந்த வஸ்திரங்களால் உன்னை அலங்கரித்த பிறகு முத்து மாணிக்கம் கலந்த தங்கக் காசுகளை புஷ்பாஞ்சலியாக உன்மேல் பொழிகிறேன். தட்சணையும் அளிக்கிறேன். உனக்கென கஷ்டாவென்ற தேவச்சிற்பி தானே செய்திருக்கும் குடையை உனக்கு பிடிக்கிறேன். அந்த குடை தங்கத் தண்டுள்ளது. பூர்ண சந்திரனுக்கு ஒப்பான ஒளி உள்ளது. அதன் மேல் நுனியில் பல ரத்னங்களால் இழைக்கப்பட்ட தங்கக் கலசம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகிற்கும் மகிழ்ச்சி அளிக்க வல்லது. ஒளிமிக்க முத்துக்களாலான தொங்கட்டான்களுடன் கூடியது. ரத்னங்களும் முத்துக்களும் இழைத்த தங்கப் பிடியுள்ளதும் சரத்காலத்து சந்திரனின் நிலவை போன்ற வெண்ணிறமுள்ளதுமான வியக்கத்தக்க அமைப்புள்ள சாமரங்களால் நான் மகிழ்ச்சி நிரம்பிய மனத்துடன் வீசுகிறேன். சூரிய மண்டலத்திற்கு ஒப்பான ஒளியுடன் கூடிய ரத்னத்தாலான கண்ணாடியை பக்தியுடன் சமர்ப்பிக்கிறேன். எப்போதும் சஞ்சலமான கண் விழியுடைய தாயே, பூர்ண சந்திரனுக்கு ஒப்பான உன் அழகிய முகத்தை அதில் கண்டு மகிழ்வாயாக. உனது அரண்மனை மண்டப வாயிலில் வீணைகளின் 7 ஸ்வரங்களையும் மீட்டிக்கொண்டு கந்தர்வ கன்னிகைகள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். சிறிது அவதானத்துடன் நீ அதை கேட்க வேண்டுமென எனது கோரிக்கை. உன் புகழ்பாட நான்முகம் முதலிய அநேக முகமுள்ளவர்கள் சக்தி அற்றவர்களாயினும் என்மேல் ஒரு முகம் படைத்த எவன் உன்னை புகழ இயலும்? பலம் வரும்போது ஒவ்வொரு அடி வைத்தும் அஸ்வமேதம் புரிந்த பயன் கிட்டுமளவு எல்லா பாபங்களையும் அழிக்க வல்ல பிரதட்சணமாக உன்னை சுற்றி வலம் வருகிறேன். தாமரை செவ்வல்லி கொடி போன்று செந்நிறம் உள்ளதும் கொடி போன்ற மேல் நோக்கிய கோடு வஜ்ரரேகை உள்ளதும் எல்லா தேவர்களும் வணங்கப்பெற்றதுமான அன்னை பவானியின் தாமரை போன்ற திருவடிகளில் வணங்குகிறேன். தாமரை ஒத்த திருவடிகளை தாமரை மலர்களால் பூஜித்து தங்கத்தாமரை மாலையை
உன் கழுத்திலிட்டு உனது சிரசில் இந்த புஷ்பாஞ்சலியை சமர்ப்பிக்கிறேன். அது எனது இதயத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்தட்டும். மிகவும் மெதுவான பஞ்சனையுடன் விளங்கும் இந்த மஞ்சத்தில் சிறிது நேரம் சிவனுடன் தனித்து மகிழ்ச்சியுடன் சுகசயனம் பெற வேண்டும். அப்போது அடியேனை நினைவு கூர்வாயாக. நன்றி, வணக்கம். பூஜை தொடரும்.